வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஹமாஸுக்கு ட்ரம்ப் விதித்த 48 மணி நேர எச்சரிக்கை. உக்ரைன் மீது ரஷ்யா வான்வழி தாக்குதல், 3 உயிரிழப்பு. இஸ்ரேலை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, நெதன்யாகு வலியுறுத்தல். தென்சீன கடலில் விழுந்து நொறுங்கிய அமெரிக்க போர் விமானம், ஹெலிகாப்டர். சீனாவின் எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் தடை. சீனாவுக்கான 100% வரி விதிப்பை கைவிட அமெரிக்கா திட்டம். இந்தோனேசியாவில் நிலநடுக்கம். சூறாவளியாக வலுப்பெறும் மோந்தா புயல். ஆப்கானிஸ்தான் எல்லையில் மீண்டும் மோதல், 5 பாகிஸ்தான் வீரர்கள் உயிரிழப்பு. தொடர்புடைய விரிவான செய்திகள். பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் உடல்களை உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என ஹமாஸ் அமைப்புக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 48 மணி நேரம் கெடு விதித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் உடல்களை ஒப்படைப்பதில் ஹமாஸ் தரப்பில் தாமதம் ஏற்பட்டு வந்ததனால் இந்த விவகாரத்தில் தற்போது மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்த சூழலில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஹமாஸ் அமைப்புக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதில் இன்னும் 48 மணி நேரத்துக்குள் உயிரிழந்த பணைய கைதிகள் அனைவரின் உடல்களையும் ஹமாஸ் அமைப்பு ஒப்படைக்க வேண்டும். அவ்வாறு செய்ய தவறினால் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ள மற்ற நாடுகள் தகுந்த நடவடிக்கை எடுக்கும் என்று அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து ஹமாஸ் வெளியிட்ட பதிவில், காசா பகுதியில் உயிரிழந்தவர்களின் உடல்களை கண்டறிந்து மீட்பது மிகவும் கடினமான பணியாக உள்ளது. எனவே இதற்கு சிறப்பு உபகரணங்களும் மிகுந்த முயற்சியும் தேவைப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் தலைநகர் கீவில் ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 29 பேர் படுகாயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களில் 6 குழந்தைகளும் அடங்குவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளன. உக்ரைன் தலைநகர் கீவின் டெஸ்னியன்ஸ்கி மாவட்டத்தில் உள்ள 9 மாடி கட்டிடத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலை யாரும் கட்டுப்படுத்தவும் முடியாது, அதிகாரம் செய்யவும் முடியாது. எங்கள் நாட்டு படைகளை கொண்டே எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். இதேவேளை பாலஸ்தீன மேற்கு கரையை இஸ்ரேலுடன் இணைத்தால் அமெரிக்கா ஆதரவு வாபஸ் பெறப்படும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தென்சீன கடற்பரப்பில் ஏற்பட்ட தனித்தனி விபத்தில் அமெரிக்க போர் விமானமும் கடற்படையின் ஹெலிகாப்டரும் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. ஹெலிகாப்டரில் இருந்த 3 வீரர்களும் போர் விமானத்தில் இருந்த 2 வீரர்களும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக அமெரிக்காவின் கடற்படை தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு கடற்பரப்பில் செல்லும் வர்த்தக கப்பல்களை ஏமனின் கவுதிகள் தாக்கி வரும் நிலையில் அந்த கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளித்து கண்காணிக்கும் பணியில் USS நிமிட்ஸ் விமான தாங்கி கப்பல் ஈடுபட்டிருந்தது. எனவே தென்சீன கடற்பரப்பில் உள்ளூர் நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை பாதுகாப்பு பணியில் USS நிமிட்ஸ் ஈடுபட்டிருந்தது. இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:45 மணியளவில் வழக்கமான கண்காணிப்பு பணிக்காக கப்பலில் இருந்த MH-16R ரக ஹெலிகாப்டர் புறப்பட்டுள்ளது. சில நிமிடங்களில் கடலுக்குள் விழுந்து விபத்துக்குள்ளானது. உடனடியாக ஹெலிகாப்டரில் இருந்த 3 வீரர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து சிறிது இடைவெளியில் பிற்பகல் 3:15 மணிக்கு புறப்பட்ட FA-18F சூப்பர் ஹார்னெட் ரக போர் விமானமும் விபத்தில் சிக்கி கடலுக்குள் விழுந்துள்ளது. இதில் இருந்த 2 விமானிகளும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். அரை மணி நேர இடைவெளியில் 2 விபத்து சம்பவங்கள் நேரிட்டிருப்பது அமெரிக்காவின் பாதுகாப்புத் துறையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த 2 விமான விபத்து சம்பவங்களும் எதனால் நடைபெற்றது என்பது குறித்து இன்னும் தகவல்கள் வெளியிடப்படவில்லை. உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பல்களில் ஒன்றான USS நிமிட்ஸ் பல ஆண்டுகளாக அமெரிக்காவின் கடற்படையில் சேவையாற்றி வருகின்றது. அடுத்த ஆண்டுடன் இந்த கப்பலுக்கு ஓய்வு அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் போருக்கு ஆதரவு அளிப்பதாக குறிப்பிட்டு சீன அரசாங்கத்துடன் தொடர்புடைய 15 எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் தடை விதித்துள்ளது. இத்தடையை கண்டித்துள்ள சீனா, மோதலில் ஈடுபட்டுள்ள எந்தவொரு தரப்பினருக்கும் ஒருபோதும் ஆயுதங்களை வழங்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை சீனாவின் 2 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கும் ஹாங்காங்கை தளமாக கொண்ட எண்ணெய் வர்த்தகர் ஒருவருக்கும் ஐரோப்பிய ஒன்றியம் தடை விதித்திருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் அங்கம் வகிக்கும் 27 நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் தடை செய்யப்பட்ட
அறிவிக்கப்பட்டுள்ள நிறுவனங்களின் பட்டியலில் குறித்த 15 சீன எண்ணெய் நிறுவனங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் சீன வெளியுறவு அமைச்சு விடுத்திருக்கும் அறிக்கையில் ஐரோப்பா, அமெரிக்கா உட்பட உலகின் பெரும்பாலான நாடுகள் ரஷ்யாவுடன் தொடர்ந்து வர்த்தகம் செய்கின்றன. ஆனால் சீனா மற்றும் ரஷ்ய நிறுவனங்களுக்கு இடையிலான சாதாரண பரிமாற்றங்கள் ஒத்துழைப்புக்கே ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் விரல் நீட்டுகின்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப், சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் இருவரும் சந்தித்து பேச்சு நடத்த உள்ள நிலையில் சீனாவுக்கு 100% வரி விதிப்பை கைவிடுவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. சமீபத்தில் சீனா அறிவித்துள்ள அரிய கனிமங்கள் ஏற்றுமதிக்கான புதிய மற்றும் கடுமையான கட்டுப்பாடுகள் தொடர்பில் அறிவித்ததை அடுத்து அமெரிக்கா இவ்வாறு தெரிவித்துள்ளது. அமெரிக்கா தன்னிச்சையான இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிக்கிறது. நாங்கள் போராட பயப்படவில்லை, எதிர் நடவடிக்கை எடுப்போம் என 100% வரி அறிவித்த அமெரிக்கா முடிவுக்கு சீனா எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. எனவே இந்த சூழலில் சீனாவுக்கு 100% வரி விதிப்பை கைவிடுவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அமெரிக்காவின் கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் கூறியதாவது: சீன பொருட்களுக்கு கூடுதலாக 100% வரி விதிக்கப்படும் என்ற டொனால்ட் ட்ரம்பின் அச்சுறுத்தல் நீக்கிவிட்டது. சீன துணை பிரதமருடன் நாங்கள் 2 நாள் சந்திப்பை மிக சிறப்பாக நடத்தினோம். சீனாவுடன் ஒரு முக்கிய வர்த்தக ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்தோனேசியா அருகே திமோர் தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 1:04 மணிக்கு 6.2 மெக்னியூட் அளவில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகி நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று அதிகாலை 2:30 மணியளவில் புயலாக வலுப்பெற்றுள்ளது. மோந்தா என்ற இந்த புயல் நாளை காலை சூறாவளியாக வலுப்பெற்று மாலையில் ஆந்திர பிரதேச கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மோந்தா புயல் காரணமாக இந்தியாவின் தமிழ்நாட்டில் இன்று பலத்த மழை பெய்யும் என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே சமீபத்தில் மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த மோதலில் பலர் உயிரிழந்தனர். பின்னர் கத்தாரில் நடைபெற்ற முதல்கட்ட பேச்சுவார்த்தையில் சண்டையை நிறுத்த இருதரப்பும் ஒப்புக்கொண்டன. இதனைத் தொடர்ந்து துருக்கியில் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தையில் இதுவரை உடன்பாடு எட்டப்படவில்லை. இந்நிலையில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் நேற்று முன்தினம் மீண்டும் மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் பாகிஸ்தான் பாதுகாப்படை வீரர்கள் 5 பேர் உயிரிழந்தனர். அதேவேளை ஆப்கானிஸ்தானில் இருந்து பயங்கரவாதிகள் பாகிஸ்தானுக்கு நுழைய முயன்றதாகவும் அப்போது நடந்த மோதலில் 25 பயங்கரவாதிகளை சுட்டுக் கொன்றதாகவும் பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த மோதலால் எல்லையில் தொடர்ந்தும் பதற்ற நிலை வருகிறதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிலிப்பைன்ஸ் தாழ் எரிமலை வெடிப்பு. பிலிப்பைன்ஸின் மணிலாவிலிருந்து தெற்கே சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தாழ் எரிமலை செயல்பட தொடங்கியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி சுமார் 10 நிமிடங்களுக்குள் 2 வெடிப்புகள் ஏற்பட்டதாக அறிக்கைகள் மேலும் தெரிவித்தன. அதன் சாம்பல் மற்றும் நீராவி சுமார் 2 கிலோமீட்டர் உயரத்தில் காற்றில் வீசப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. தாழ் எரிமலை முதல் நிலை எச்சரிக்கையின் கீழ் இருப்பதாக வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் தெரிவித்துள்ளன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.